இப்ப நீங்க உலகம் சுற்றும் வாலிபன் ஏன் வந்து சிம்பு எடுக்கணும், சுந்தர்சி எடுக்கணும், அவங்க எடுக்கணும், இவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த எம்ஜிஆர் படம் எடுப்பீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் எடுப்பேன். இப்பவும் உலகம் சுற்றும் வாலிபன் ஒவ்வொரு ஊர்லயும் 2 தியேட்டர்ல ஓடிக்கிட்டு. ஆமா. ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு, ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு, ஒரு பாட்டு ஒரு ஃபைட், 6 பாட்டு 6 ஃபைட். அதுக்கு நடுவுல அப்படியே நூல் இழை போல அந்த ஸ்டோரி போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள ஸ்டோரி என்னன்னா பின் டுகெதர் மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இப்ப மஞ்சுளாவும் எம்ஜிஆரும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா உலகம்லாம் சுத்தி வருவாங்க. ரெண்டாவது வந்து அதுல அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பாக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்காது. அந்த சந்திரகலா சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நான் இங்க இருந்து ஆடி பணம் அனுப்ப போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எம்ஜிஆருக்குலாம் நோ பேரண்ட்ஸ் அட் ஆல், நோ சிஸ்டர்ஸ், நோ ஃபேமிலி. அது இப்ப எப்படி ஒரு வெஸ்டர்னர் வந்து ஒரு தனியா இருந்து அவனுடைய கரியர் ஓரியன்டா அவன் வந்து அவனுடைய லைஃப பிளான் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒரு கதை. அப்போ தாயோட திறமை இவர் பார்க்கட்டும், என்னோட அப்படி இந்த தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுல ஒரு அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் அதெல்லாம் இருந்தா கூட ஆமையா அப்படின்றாங்க. இளைஞர்களை கவரக்கூடிய வகையில இருக்குதுன்னு சொன்னா அந்த ஸ்பீடு. நிச்சயமா